ஹலோ விவாஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து பார்க்கும் பொழுது சினிமா துறையில் வந்து ஜாம்பவான்கள் வந்து மரணித்து வருவது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறதுங்க. முன்னதாக பார்த்தீங்க அப்படின்னா, பாரதி ராஜா அவருடைய மரணம் செய்தியே அதில் இருந்தே நாம் இன்னும் மீளாத பட்சத்தில் தற்போது பாக்யராஜ் அவர்களினுடைய மரணமும் பார்த்தீங்க அப்படின்னா திரை உலகத்தில் மட்டும் இல்லாமல் அவருடைய ரசிகர்கள் மத்தியிலையுமே வந்து ஒரு நீங்கா துயரத்தை வந்து ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். அவருடைய மறைவிற்கு பிரபலங்களாகட்டும், அரசியல் கட்சியினராகட்டும், அவருடைய ரசிகர்களாகட்டும், குடும்பத்தினர், நண்பர்கள் அப்படின்னு அனைவருமே பார்த்தீங்க அப்படின்னா தங்களுடைய இரங்கலை வந்து தெரிவித்து வந்திருந்தாங்க. தற்போது பார்த்தீங்க அப்படின்னா துறையில் வந்து ஒரு ஜாம்பவான் அப்படின்னு சொன்னால் பாக்யராஜ் சார் அப்படின்னே சொல்லலாம். அவர் தன்னுடைய 72வது வயதில் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பாராத விதமாக மாரடைப்பு ஏற்பட்டு வந்து காலமாகி இருக்கிறாரு. இந்த விஷயம் நம்மளை இந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அப்படின்னும் போது அவருடைய குடும்பத்தினரை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவருடைய செல்ல மகனான சாந்தனு இதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மீளா துயரத்தில் இருக்கிறதாக சொல்லப்படுது. தற்போது அவர் நடந்துக்கக்கூடிய விஷயங்கள் ஆகட்டும், அவர் செய்யக்கூடிய காரியங்கள் ஆகட்டும் ரொம்பவே வந்து குடும்பத்தார் மத்தியில் வந்து ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது, ஒரு பயத்தை ஏற்படுத்தி வருகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி சாந்தனு அவர்கள் வந்து என்ன செய்துட்ருக்காரு அப்படிங்கிற தகவலோடு இன்னும் பரபரப்பான அப்டேட்ஸை தான் நாம் இன்றைக்கி வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறைந்த பாக்யராஜ் சார் அவருடைய நினைவுகள் ஆகட்டும், அவர் வந்து படங்களில் நம்ம நிறைய பார்த்துருப்போம். அவருடைய நகைச்சுவை ஆகட்டும், அவருடைய கதைகள்லே பார்க்கும் பொழுது வித்தியாசமான கதைகளமாகவே இருக்கும். அதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா அவர் இயக்கிய படங்கள் ஆகட்டும் அல்லது அவருடைய நடிப்பு ஆகட்டும் நமக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய மகனான சாந்தனு வெள்ளித்திரையில் ஜொலிக்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டது தான். அவர் நிறைய முயற்சிகளை மேற்கொண்டார். தன்னுடைய மகன் சாந்தனுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணார். நிறைய திரைப்படங்களை வந்து இயக்கியிருந்தார். அவருக்காகவே கதை எழுதி திரைப்படத்தை கூட இயக்கியிருந்தார். பட் ஆனால் எந்த ஒரு படமும் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து பெரிய அளவில் கை கொடுக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் திரைத்துறையில் அவருக்குன்னு ஒரு பெயர் இன்றளவும் இருக்க பெற்றாலும் பாக்யராஜ் சார் அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய மகனான சாந்தனு பார்த்தீங்கன்னா வெள்ளித்திரையில் ஜொலிக்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும். இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் சரி தன்னுடைய மகன் தான் வந்து வெள்ளித்திரையில் எதுவும் சாதிக்க முடியல, அட்லீஸ்ட் நம்மளுடைய மகளாச்சும் ஏதாவது வளர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகளையும் வந்து நடிக்கிறதுக்கு வந்து இது பண்ணாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா பாரிஜாதம் அப்படின்ற படத்தின் மூலமாக அறிமுகமாகி அந்த ஒரு படம் தான் நடிச்சிருந்தாங்க. அதற்கு பிறகு அவங்க காதல் வயப்பட்டு எந்த ஒரு படத்துலையும் நடிக்கலை. அதற்கு பிறகு குடும்பத்தில் இருந்தே அவங்க பிரிந்து சென்று விட்டாங்க. அவங்களுடைய காதல் விவகாரம் அப்படிங்கிறது வந்து தோல்வியில் முடிஞ்சதுக்கு பிறகு மறுபடியும் அவருடைய குடும்பத்தோடு ஒன்றிணைந்தாங்க. இப்படி பல பிரச்சனைகளுக்கு நடுவில் பாக்யராஜ் சாருடைய வாழ்க்கை வந்து கடந்து வந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்லலாம். எதிர்பாராத விதமாக பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து மரணம் அடைஞ்சது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே திரைத்துறையில் வந்து ஒரு நீங்கா துயரத்தை வந்து ஆழ்த்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தற்போது பார்த்தீங்க அப்படின்னா அவர் தன்னுடைய 72வது வயதில் மாரடைப்பு காரணமாக இறந்துட்டார். இந்த விஷயம் அப்படிங்கிறது அவருடைய செல்ல மகனான சாந்தனுவால் தாங்கிக் கொள்ளவே முடியல அப்படின்னு அவருடைய குடும்பத்தார் வந்து சொல்லியிருக்காங்க. அவர் சம்பந்தப்பட்ட இந்த உலகத்தை விட்டு அவர் சென்றிருந்தாலும் அவர் சம்பந்தப்பட்ட நிறைய பொருட்களை வந்து சாந்தனு வந்து கலெக்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருக்காராம். அதை தினம் பார்த்தோம் அப்படின்னா தினமும் அந்த பொருட்களை வந்து கட்டிப்பிடிச்சி அழறது, இரவு நேரங்களாக பாக்யராஜ் சாருடைய பெட்ரூமுக்கு போய் அந்த ரூமில் கதறி அழறது போன்ற பல செயல்களை வந்து சாந்தனு செய்து வர்றதாக வந்து சொல்லப்படுது. இதற்கு அவருடைய மனைவியான கீர்த்தி பார்த்திங்கன்னா ஆறுதல் சொல்லி வராங்க. உங்களுடைய அப்பா எங்கேயும் போகலை, அவர் திரைப்படத்தின் மூலமாகவும் நிறைய நம்ம பார்க்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் நம்ம கூடவே இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லி அவருக்கு வந்து ஆறுதல் தெரிவித்து வராங்க. பட் இருந்தாலும் என்னதான் மனைவி ஆறுதல் கூறினாலும் தன்னுடைய தந்தையின்
தந்தையினுடைய மரணம் அப்படிங்கிறது அதிலும் திடீரென்று இறந்த அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது தாங்கிக் கொள்ள முடியாத மனவேதனையை சாந்தனு அவர்களுக்கு கொடுத்ததுனால அவர் இன்னும் அந்த விஷயத்தில் இருந்து அவருடைய தந்தையின் மரணத்தில் இருந்து அவர் மீண்டு வெளியில் வரலை அப்படின்னு தான் சொல்லப்படுது. அவர் சம்மந்தப்பட்ட நிறைய பொருட்களை பார்த்தீங்க அப்படின்னா பார்த்து பார்த்து கதறி அழக்கூடிய சில விஷயங்கள் அவருடைய குடும்பத்தார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கேட்போர் உள்ளத்தை கணக்கு செய்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு தந்தையாக மகன் மீது அவர் கொண்ட அன்பு அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு மகன் தன் தந்தை மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு அப்படிங்கிறதும் பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பந்தத்தையே உருவாக்கி இருக்கிறது. இந்த சூழ்நிலை அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது ரொம்பவே அவரை ரொம்பவே மீளா துயரத்தில் மட்டும் இல்லாமல் அந்த விஷயத்தில் இருந்து வெளிவர முடியாமல் அவர் துடிச்சிட்ருக்காங்க, ரொம்பவே கஷ்டப்படுறாரு அப்படின்னு அவருடைய குடும்பத்தார் தெரிவித்திருக்காங்க. இந்த விஷயம் அப்படிங்கிறது தற்போது பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய அளவில் அனைவராலையும் பேசப்பட்டு வருகிறது. அவருக்காக நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போவும் ஆறுதல் தெரிவித்து வந்துட்டுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதிலும் பார்க்கும் பொழுது தமிழ் சினிமாவின் திரைக்கதை மன்னன் அப்படின்னே சொன்னால் பாக்யராஜ் சார் அப்படின்னே சொல்லலாம். அவர் மறைந்து சில நாட்கள் கடந்திருந்தாலும் அவரை பற்றிய நினைவுகளும் அவருடன் வாழ்ந்த அனுபவங்களும் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு தான் வந்துட்டுருக்கு. அதிலும் திரை உலகை சேர்ந்த பலரும் இன்னும் இந்த இழப்பில் இருந்து மீள முடியாமல் தவித்து வரக்கூடிய நிலையில் இயக்குனரும் நடிகருமான நட்டி நடராஜ் பேசியிருக்கக்கூடிய ஒரு உருக்கமான பேட்டி தற்போது ரசிகர்களினுடைய மனதை கணக்க வைத்திருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். பாக்யராஜினுடைய மறைவு செய்தி வெளியான நாளை நினைவு கூர்ந்த அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அன்று வழக்கம் போல காலையில் 7 மணிக்கு எங்களுக்கு ஷூட்டிங் ஆரம்பிச்சிடுச்சு. எல்லாமே சாதாரணமாக சாதாரண ஒரு நாளை போல தான் போயிட்டு இருந்ததாகவும் சுமார் 9 அல்லது 10 மணி இருக்கும். அப்போது தான் பாக்யராஜ் சார் இறந்துட்டாரு அப்படின்னு ஒரு ஃபோன் வந்தது. முதல்ல எங்களால் அதை நம்பவே முடியலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷூட்டிங்கை உடனே விட்டுட்டு வரணும்னு நினச்சோம், ஆனால் சூழ்நிலை காரணமாக முடியல. அந்த நாள் இரவு 2 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா படப்பிடிப்பு நடந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு பிறகு வீட்டுக்கே போகாமல் அதிகாலை 3 மணிக்கு நேராக பாக்யராஜ் சார் வீட்டுக்கு போய் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்திட்டு வந்தோம் அப்படின்னு குரல் தழுக்க அவர் பேசியிருந்தார். அதன் பிறகு அவரால் பேசவே முடியாமல் சில நொடிகள் அமைதியாக இருந்தாருன்னு சொல்கிறாங்க. அதற்கு பிறகு கண் கலங்கியபடி எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் சினிமா சம்பந்தமான சந்தேகம் இருந்தாலும் வாழ்க்கையில் ஏதாவது குழப்பம் இருந்தாலும் முதல்ல ஃபோன் பண்ணுறது பாரதி ராஜா சாருக்கு தான். அவர் யாரையும் வேறுபடுத்தி பார்த்ததே கிடையாது. அவ்வளவு பிஸியாக இருந்தாலும் ஃபோனை எடுத்து பொறுமையாக கேட்டு என்ன செய்யணும் தெளிவாக அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி பாரதி சார் மறைஞ்சதுக்கு பிறகு பாக்யராஜ் சார் இருக்காரேன்னு நாங்களே எங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தோம். இனிமேலும் ஏதாவது இருந்தால் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சோம். ஆனால் அதுவும் சில நாட்கள் தான். இப்போ அவரும் இப்படி திடீர்னு எங்களை விட்டு போயிட்டாரு, இதை எங்களால் இன்னும் ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு அவர் உணர்ச்சி வசப்பட்டு பேசின விஷயங்கள் அனைவரையும் கணக்கு செய்திருக்கிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும்.